16. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நான் பரிசுத்தர் ஆகையால். இன்னைக்கு 3வது வாரமாக நம்ம பரிசுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். இன்னும் பல வாரங்கள் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நாம் எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது. ஏன்னா அந்த பரிசுத்தத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய சாயல். பரிசுத்தத்தை நம்ம பார்க்குற இடம் எது? தேவன் பரிசுத்தர். அதனால தான் அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஐ ஆம் ஹோலி. என்ன ஆச்சரியமான விஷயம்னா, மனிதனையும் கர்த்தர் அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ மனிதனும் யாராத்தான் இருந்திருக்கான்? பரிசுத்தனாத்தான் இருந்திருக்கான். அப்ப தேவன் பரிசுத்தர், மனிதனும் யார்? பரிசுத்தன். ஆதாம் யார்? பரிசுத்தன். ஏவாள் யார்? பரிசுத்தவாட்டி. அப்படிதான் இருந்திருக்கிறாங்க அவங்க. தேவனை போலவே தேவ சாயல்ல தெய்வீகமா பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க ஏதேன் தோட்டத்தில். அது ஒரு மகிமையான அனுபவம். அன்னைக்கு இருந்த அவ்வளவு மகிமையையும் அவங்க இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாத்தான் அவர்களை ஏமாற்றி பாவத்திலே விழப்பண்ணி தேவ சாயல்ல இருந்தவங்கள பிசாசின் சாயலுக்கு மாத்திட்டான். பிசாசின் சாயலுக்கு மனிதன் மாறினதுனால தான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. என்ன, குறை சொல்வது மனுஷ குணமா? இல்லை. யாருடைய குணம்? பிசாசினுடைய குணம். மனிதன் பிசாசின் சாயல்ல விழுந்ததுனால குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கெட்ட வார்த்தை பேசுறது மனுஷ குணமா? இல்லை. மனிதன் பரிசுத்தவான். ஆனா பிசாசின் சாயல்ல விழுந்ததுனால அந்த பிசாசின் தன்மை மனுஷனுக்குள்ள வந்ததுனால அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான். இப்படி சகல பாவத்தையும் மனிதன் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் இப்பொழுது யாருடைய சாயல்ல இருக்கிறான்? பிசாசின் சாயல்ல இருக்கிறான். இப்படி பிசாசின் சாயல்ல விழுந்து போன மனுக்குலத்தை திரும்ப மீட்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை ரட்சித்தார். நம்மை சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எதற்காக? ஒரு வசனத்தை பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரன்னா இயேசு. இயேசுவை போல நாம் மாறுவதற்காக நாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தும் நம்மை தேவன் எதற்காக முன்குறித்திருக்கிறார்? இயேசுவை போல மாற்றுவதற்காக முன்குறித்திருக்கிறார். பாருங்க, கடவுளை மாறி மாறணும்னு எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் எல்லா மனுஷனாலையும் கடவுளை மாறி மாற முடியுமா? முடியாது. கடவுளை மாறி மாறுவதற்கு, கடவுளாக மாறுவதற்கு கர்த்தர் சிலரை முன்குறித்திருக்கிறார். அவர்கள் தான் நீங்களும் நானும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க முன்குறிக்கப்பட்டதுனால தான் சபையில் இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? எதற்கு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார்? அவரை போல நம்மை மாற்றுவதற்காக. அப்ப இந்த சபைக்கு வந்ததுனால நீங்க இயேசுவை போல மாற போறீங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷமான செய்தியா இருக்குது? ஆமாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நம்மளை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு ஒண்ணு புரியுது, பரிசுத்தமாகணுங்கிறது கட்டாயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமாகணுங்கிறது கட்டாயம். தெரியுதா? அது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இந்த பிள்ளைகள் அழுங்க, சின்ன பிள்ளைகள். அப்போ நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம்
என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இல்லை, சின்ன பிள்ளைகள், ரொம்ப காலம் அந்த பிள்ளைகளுக்கே ஞாபகம் இருக்காது. சொல்கிறேன், இங்கே வரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். இது கட்டாயம். நீ அழுகிறனால நாங்கள் உன்னைய வீட்டில் வச்சுக்கிற போகிறது கிடையாது. அதனால் நீயே உன் மனசை என்ன செஞ்சுக்கோ, பக்குவப்படுத்திக்கோ. சரி, நம்ம தலையெழுத்து, நம்ம இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டோம், நமக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இப்போ நம்ம எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், படித்து தொலைவோம் அப்படின்னு நீயே உன் மனசை என்ன செஞ்சுக்கோ, பக்குவப்படுத்திக்கோ. இதை நான் டெய்லி சொல்லுவேன் பிள்ளைகளை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது. பார்த்தீங்களா, சத்தியத்தை அறிவீர்கள், விடுதலையாக்கும். அது மாதிரி ஆண்டவர் தொடர்ந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். இங்கே வரு, உன்னை எதற்கு அழைச்சிருக்கிறேன்? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதற்கு அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமாக வாழ்றதுக்குன்னு உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யப்படல. அதனால அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அதை தேவன் கண்டுகொள்வதில்லை. ஆனால் நீயும் நானும் பாவம் செஞ்சோம், கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார். நமக்கு அடி ஓவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கு அடி ஓவர். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நாம் பரிசுத்தத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்ம தப்பு பண்ணோம்னா கர்த்தர் அடிப்பார். அவன் தப்பு பண்ணா கண்டுகிட மாட்டார். அவங்க பரிசுத்தத்துக்கு என்ன செய்யல, அழைக்கப்படல. அதனால அவன் செய்யறான்ட்டு நீ செய்யாத. உலகத்தில் ட்ரெண்டு அப்படிங்காத, அடிப்பார். கல்ச்சர் அப்படிங்காத, அடிப்பார். ஸ்டைலு அப்படிங்காத, அடிப்பார். ஃபேஷன் அப்படிங்காத, அடிப்பார். புரியுதா? அதெல்லாம் உலகம். நம்மை கர்த்தர் அதிலிருந்து ரட்சித்து வேறு பிரித்து அவரை போல நீ வாழணும்னு அவர் முன் குறிச்சிருக்கிறாராம். வேற வழி இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேற. ஸோ இதை வச்சு உங்களை ஆண்டவர் கன்வின்ஸ் பண்றாரு. வேற வழி இல்லை. என்ன உங்களை பரிசுத்தத்துக்கு. ஆனால் இப்போ ஒரு வேளை அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதனுடைய மேன்மை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்ம இயேசுவை போலவே இருப்போம். பார்த்தீங்களா? அந்நேரம் அந்த பக்கத்து வீட்டு சுப்புத்தாய் சொல்லும், ஏத்தி என்ன ஏசுநாதர் மாதிரியே இருக்க. அந்த மகிமை இருக்குதுல்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ பரிசுத்தம்ங்கிறது ஒரு ப்ராசஸ் தானே. திடீர்னு நம்ம வித்தியாசமாகிட போகிறதில்ல. இப்போ இந்த பிள்ளை பிறக்கும் பார்த்தீங்களா, பிறந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே இருக்கான். கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மா மாதிரியே இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்த பாட்டிய மாதிரியே இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்த பிறகு அது மாமா மாதிரியே இருக்கான். அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே போகும், மர்வம் ஆகிட்டே போகும் அந்த சாயல். அதே மாதிரி தான் நம்ம யாரை போல மாறிக்கிட்டே இருக்கிறோம், இயேசுவை போல மாறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இயேசுவை போல மாறுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாறி யாரோடையே போய் கூட இருக்க போறோம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நம்பிக்கை. அதனால நம்ம பரிசுத்தம் அடையணுங்கிறது நிர்பந்தம். நமக்கு அதை விட வேறு வழியே இல்லை. அதுதான் நம்முடைய முடிவு, அதுதான் நம்முடைய டெஸ்டினி. இப்போ அப்படி பரிசுத்தம் அடைவதற்கு ஆனால் சாத்தியக்கூறுகள் என்னன்னு நம்ம போன வாரம் படிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்தம்ங்கிறது ஒரு தேடல் தான். அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஸோ நம்ம எதுனால தான் அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுதான் முதல் பாயிண்ட். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தனிப்பட்ட பரிசுத்தத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்தும். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம கவனமாக இருந்தோம்னா, உலகத்தால் கரைபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருந்தோம்னா, நம்ம பரிசுத்தத்துக்கான வாய்ப்புகள், நம்முடைய பரிசுத்தம் வளருவதற்கான சாத்தியம் நிறையா இருக்குது. அதனால தான் தெசலோனிக்கேயரில் ஒரு வசனம் இருக்குது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஏன்னா விலகலைன்னா அந்த
பொல்லாப்பு உங்களுக்கு வந்துடும். அந்த பொல்லாப்பு உங்களை பிடிச்சிக்கிடும். அந்த அந்த பாவம் நம்மை கரைப்படுத்தும், பாவம் நம்மை ஆட்கொள்ளும். நல்லா சொல்லுவாங்கள்ல, நெருப்பும் பஞ்சியும் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்பாங்கள்ல. பஞ்சு நெருப்பு பக்கத்தில் போச்சுன்னா என்ன செய்யும்? அதனால தான் சர்ச்சில் வந்தோடனே நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படி பார்க்காத, இப்படி பார்க்காதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அது வாட்டுக்கு என்ன செய்யும்? பற்றிக்கிடும். ஆமாம். அதனால் நம்முடைய பரிசுத்தத்தின் மேலே கவனமாக இருக்கணும். உலகத்தால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு போன வாரம் பார்த்தோம். ரெண்டாவது, உறவுகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதனால் இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த உரசல்களை பெருசுபடுத்த கூடாது. உறவுகளுக்குள்ள குறை கண்டுபிடிக்க கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. ஸோ அதனால் இது அவரவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பரிசுத்தம்ங்கிறதே அவரவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. இதுக்கு நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? அவன் சேத்தவாரி வீசிட்டான்னு சொல்லக்கூடாது. அவன் தான் வீசுறான்னு தெரியும்ல, நீ என்ன செய்ய? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அவன் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கான், நீ அதை சொல்லாத. நீ எதுக்கு அங்கே பார்க்குற? ஸோ பரிசுத்தம்ங்கிறதே பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். புரியுதா? அப்போ இந்த உறவுகளை கட்டுறதுலையும் நான் என் கடமையை செய்யணும். நான் மற்றவனை குறை சொல்லிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் என் கடமையை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னை பரிசுத்தப்படுத்தும். புரியுதா? இப்போ நான் யாரையும் பரிசுத்தமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பரிசுத்தப்படுத்தினா போதும்? என்னையை பரிசுத்தப்படுத்தினா போதும். உன் ஜீவன் தப்ப ஓடு. அப்போ அந்த உறவுகளை கட்டுறதுல நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கிடணும். அந்த உறவு என்னைய கஷ்டப்படுத்தினாலும் அது என்னை பரிசுத்தப்படுத்துதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? அதனால தான் நம்ம அந்த உறவு வளையத்துக்குள்ளே இருக்கணுமே தவிர வெளியே என்ன செய்யக்கூடாது? விலகி போக கூடாது. அப்படி போனால் நமக்கு பரிசுத்தத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிரும். உள்ளே இருக்கிற வரைக்கும் பரிசுத்தத்துக்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. அதுதான். மூன்றாவது, இந்த பரிசுத்த செயல்களில் பங்கெடுக்கிறது. அப்படின்னா சபைக்கு வர்றது, ஊழியம் செய்கிறது, ஏன்னா கூட்டங்களுக்கு வர்றது, இதிலெல்லாம் நமக்கு நம்ம பரிசுத்தமாகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யுது? நிறையா இருக்குது. பாருங்கள், இப்போ சர்ச்சில் இருக்கிறீங்க, இந்த ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? புரியுதா உங்களுக்கு? சரி, இப்படியே சர்ச்சில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆஹா, பார்த்தீங்களா? சரி, வீட்டுக்கு போகிறோம், சாயந்தர கூட்டம் வைக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தால் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அதுக்காவது வந்து தொலையுங்களேன். என்ன மீட்டிங் நடந்துட்டு போகுது? லீடர்ஸ் மீட்டிங் இருந்துட்டு போகுது, எந்த மீட்டிங்காகவும் இருந்துட்டு போகுது. நான் வீட்டில் இருந்தேன்னா வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கணும், கவலைகளுக்கு இடம் கொடுக்கணும், வெட்டியாக யார்ட்டையும் பேசணும், வீணாக என்னத்தையாவது பார்க்கணும், சோம்பலுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம எங்கே போய் தொலைவோம்? சர்ச்சில் போய். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன்கிறார்ல. அப்போ எங்கே கூட பரிசுத்தம் இருக்கு? சர்ச்சு வாசப்படியில் கூட என்ன இருக்கு? பிற என்ன? வாங்களேன், இன்னைக்கு சாயந்தரம் உங்களை நம்பி ஒரு 50 வடையை எக்ஸ்ட்ராவா வாங்கி வைக்கவா? வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அதிகரிக்கும். ஆமாங்க. இப்போ ஊழியம் செய்ய சொல்கிறோம். இப்போது வாரத்தில் ஒரு நாள் கேர்சல் எடுக்க போகிறீங்க, அது சம்மந்தமாக சிலரை சந்திக்க போகிறீங்க, அது சம்மந்தமாக திட்டமிடுறீங்க, அது சம்மந்தமாக லீடர்ஸ் மீட்டிங் வரீங்க. பாருங்கள் எவ்வளவு இன்டர் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் விசேஷங்கள். அப்போ இது நிமித்தம் நாம் உலகத்தோடு வைக்கிற அந்த தொடர்பு குறைகிறது, சபையோடு வைக்கிற தொடர்பு அதிகரிக்கிறது. இப்போ நமக்குள்ள என்ன உண்டாகும்? பரிசுத்தமாகுதல். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹோலி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் நிறையா இன்வால்வ் ஆகணும். என்ன, சர்ச்சில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாம், என்ன
இப்போ இந்த சபையிலேருந்து குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் பாருங்கள், சில பேர் குயிஸ் ரெடி பண்ணி போடுறாங்க, சில பேர் குயிஸ் திருத்துறாங்க, சில பேர் குயிஸ் எழுதுறாங்க. இந்த நேரங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது? பரிசுத்தத்துக்கான சாத்தியத்தை அதிகரித்து கொடுக்குது. நாலாவதாக கட்டுப்பாடுகளுக்கு பணிதல், கட்டுப்பாடுகளுக்குள் இருத்தல். அது நம்முடைய பரிசுத்தத்தை வளர்க்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருமே நமக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நமக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்குது, நமக்கு மேலே ஒரு சீனியாரிட்டியை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இந்த உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் பாருங்கள், அவங்க வளர்ந்த வாலிபம் ஆகிற வரைக்கும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? பெற்றோருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இப்போ பெற்றோருடைய கண்ட்ரோலில் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாவத்துக்கான சாத்தியங்கள் அதிகமா, பரிசுத்தத்துக்கான சாத்தியங்கள் அதிகமா? வெரி குட், வெரி குட். பாருங்க, அப்ப கண்ட்ரோல் எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருந்தோம்னாலே பாதி பரிசுத்தவான் என்ன. அப்புறம் பாருங்க, இந்த ஃபேமிலிங்கிறதே ஒரு சங்கிலி தான். சங்கிலியை ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியுமா? அப்போ அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இப்போ நான் தனியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்ட்ரோலே கிடையாது. நான் பாட்டுக்கு எங்கேனாலும் போவேன் வருவேன். ஆனால் இப்போ எங்கேயும் போக முடியுமா? லேசாக கதவை திறந்த எங்கே வரையே, அதே மாதிரி தான் வெளியே எங்கிட்டா போயிட்டு வந்து மெல்ல கதவை திறந்து விடுவேன். ஏன் இவ்வளோ நேரம்? இப்போ யோசித்து பாருங்க, நான் பாவம் செய்ய முடியுமா? கவனிங்க, அதாவது இந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் பொய் சொல்லி பிழைக்க முடியாது அப்படின்னு சில அடிமுட்டாள்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. எத்தனை பேருக்கு தெரியும் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் பொய் பேசி ஏன்னா அங்கே ரகசியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வேணா இப்போ போய் பேசலாம், ஆனால் எப்போனாலும் அது என்ன செய்யும், வெளிப்படும். ஏன்னா அது இன்டர்லிங்க்கு, கண்ட்ரோல் இருக்கிற இடம். கண்ட்ரோல் ரூம்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம் பாருங்க. சரி, மனைவிக்கு தான் பயந்து நம்ம தெரியாமல் அவள் வெளியே போயிருக்கிற நேரம் வச்சோம்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எங்கே வரிய, ஆடா பாவி. அப்போ பாருங்க, இங்கே வந்து யாருக்கு கீழேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோலில் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆமாம், தும்ம முடியாது. என்ன குடிச்சிங்க? தண்ணியை தான் குடித்தேன். ஏன் தும்முறீங்க? தும்மல் வருது, தும்முறேன் நான். எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லணும்? இங்கே நான் பொய் சொல்லவே முடியாது. கண்ட்ரோல் பாருங்க. அதனால இந்த குடும்பங்கிற கண்ட்ரோலில் இருக்கிறது நமக்கு பரிசுத்தத்துக்கு அதிக சாத்தியமாகிறது. என்ன சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்ட்ரோலை கட் பண்ணி விட்டுருவாங்க. நீ என்னைய கேட்கக்கூடாது, நானும் உன்னைய கேட்க மாட்டேன். அந்த மாதிரி குடும்பம் பாவம். ஏன் இவன் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா, நான் என் இஷ்டத்துக்கு என்ன செய்யும். அப்போ இவனுக்கு பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுது. கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் சபை கண்ட்ரோலில் இருக்கீங்களா? எங்கள் சபை கண்ட்ரோலில் இருக்கவங்கள ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏன் சர்ச்சுக்கு வரல கேட்குறோமா? ஏன் அங்கே ஓனிங்க, இங்கே ஓனிங்க? பாருங்கள், எத்தனை பேருக்கு சபை கண்ட்ரோல் பிடிச்சிருக்குது? நீங்கள்லாம் அந்த சபை கண்ட்ரோல் பிடிச்சிருக்கிறதுனால தான் சபைக்குள்ளே என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. கண்ட்ரோல் கஷ்டம்தான். ஆனால் இது நமக்கு பாதுகாப்பு. பரிசுத்தத்துக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா என்ன செய்யுது, இருக்குது. ஆமாம், இதே மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறோம்னா அங்கே நமக்கு மேலே மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுங்காக இருப்போம். என்ன, நம்ம தேசத்தில் நமக்கு சட்டம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு என்ன செய்யுது, இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி அந்த சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா மனுஷன் ஒழுங்காக இருப்பானா? அப்போ மனிதனை பாதி பரிசுத்தமான ஆக்கிறதே எதுதான்? அந்த கண்ட்ரோல். புரியுதா? ஸோ பரிசுத்தத்துக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம தியானிக்கிறோம். இந்த சாத்தியக்கூறு இருக்கிற 4வது பாயிண்ட் எது? கட்டுப்பாடு.
அதனால தான் ஒரு தடவை சாராளை விட்டு ஆகார் ஓடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் உன் நாச்சியாரின் கீழ் அடங்கி இரு, அது உனக்கு பாதுகாப்பு, அது உன் பரிசுத்தத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும், கொடுக்கும். ஸோ எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அஞ்சாவதாக, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு சுய ஒழுக்கம் தேவை. அன்றாட வாழ்க்கையில் சுய ஒழுக்கம். 1 கொரிந்தியர் 9:27 நான் ஆகாதவனாய் போகாதபடி சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். எபேசியர் 2:3 ஒரு கூட்டத்தை பற்றி பவுல் சொல்றார். இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் எப்படி வாழ்றாங்கன்னா, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கண்ணுக்கு பிடிச்சது செய்கிறாங்க, வாய்க்கு பிடிச்சதை வாயில் போடுறாங்க, காதுக்கு பிடிச்சதுக்கு கேட்குறாங்க. இப்படி பிடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு 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 மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறுகிறாங்க. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு அலைஞ்சா எப்படி இருக்கும்? ஆனால் பவுல் சொல்ற, நான் அப்படி என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இன்னொரு வசனத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:12 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு தகுதி இல்லாத நான் செய்ய மாட்டேன், என்ன அடிமைப்படுத்துறத செய்ய மாட்டேன், எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிற செயலை நான் செய்ய மாட்டேன், எனக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறத செய்ய மாட்டேன், எனக்கு நோய் கொண்டு வருகிறத சாப்பிட மாட்டேன். பாருங்க, இதெல்லாமே சுய ஒழுங்கு. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும், சுய ஒழுங்க கடைபிடிக்கணும். அதனால தான் நம்ம சபையில் கன்சிஸ்டன்சி ட்ராக் அப்படின்னு, அதாவது நம்மை நாமே சோதி தருகிற ஒரு சுய பரிசோதனை பட்டியல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். தெரிலன்னா நீங்கள் லீடர்ஸ்கிட்ட கேளுங்க, தெரியும். அதில் சார்ட் போட்டிருக்கோம். அதாவது நமக்கு இயல்பாக வர்ற விஷயங்களை நம்ம சோதி தெரியணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி காலை சாப்பிட்டோமா யோசிக்கவே வேண்டியதில்லை. நீ சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிடுவா, வாழ்நாள் முழுசும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் நமக்கு இயல்பாக வர்றது. ஆனால் ஒரு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், அது முழிக்கிற நேரம் எந்திரிப்போங்கிறது ஒழுங்கு கிடையாது. இத்தனை மணிக்கு எந்திரிப்போம். சேவல் பாருங்களேன், நம்முடைய விசேஷத்துக்கு நாம் அடித்து ருசித்து சாப்பிடுகிற அந்த சேவலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை மணிக்கு எழும்புது? 4 மணிக்கு எழும்பிடுது, 4:30க்கு எழும்பிடுது. அதுக்கு எத்தனை மணிக்கு தூங்குது? 8 மணிக்கு. 6 மணிக்கெல்லாம் போய் என்ன செஞ்சிடும், அடைய ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு தூங்கிடும். ஷார்ப்பாக 4 மணிக்கு என்ன செய்யுது? அப்போ அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குதா இல்லையா? மிருக ஜீவன்களுக்கு கூட என்ன செய்யுது, ஒரு ஒழுங்கு இருக்கு. நமக்கு நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் நமக்கு தெரியாது. டெய்லி நமக்கு ஜப வாழ்க்கை உண்டா? டெய்லி குடும்ப ஜபம் உண்டா? எத்தனை மணிக்கு நம்ம வேலைக்கு போவோம், என்ன வேலை பார்ப்போம், நமக்கு உடற்பயிற்சி உண்டா? நமக்கு நம்மளை மேம்படுத்தி கொள்ளுகிற பழக்க வழக்கங்கள் ஏதாவது உண்டா? நமக்குள்ள சில சுய ஒழுக்கங்களை நாம் தான் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு குறைந்தபட்ச திட்டமிடுதல் தேவை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில். நீங்கள் திட்டமிட தவறினால் தோற்று போவதற்காக திட்டமிடுகிறீர்கள் அப்படின்னு அந்த பழமொழி. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள். நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே நம்ம தப்பு பண்ணுறதுக்காக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், பிளான் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் சரியாக செய்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். அப்போ நிறைவானது வரும்போது, புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லவனாக மாறினதுக்கப்புறம் நல்லவன் இல்லை, நமக்குள்ள நிறைவு வரணும். நிறைவை நம்ம தான் என்ன செய்யணும், கொண்டு வரணும். தானியேல் பாருங்க, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று அவன் என்ன செஞ்சானா, தீர்மானம் பண்ணினான். நேற்று ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தோம். அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு நான் டீ குடிக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி இருந்தது.
பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம். கேட்டேன், ஏன் அதை நிறுத்துறதுக்கு என்ன காரணம்னு. நான் ஒரு நாளைக்கு 10-15 டீ குடிப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னா என் வேலை அப்படி, கண்ணு முழிச்சு நல்லா சுறுசுறுப்பாக பண்ணணும். அதனால் நான் பாட்டுக்கு டீயை போட்டு பக்கத்தில் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன், குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நான் குடிக்கிறதில்ல, ஆனாலும் நல்ல உற்சாகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினமான விஷயங்கள் என்ன செய்யணும், நம்ம விட்டு யார் விளக்கணும்? நம்ம தான் விளக்கணும். ஆகாத சம்பாஷணை, நல்லொழுக்கத்தை அப்போ யார் யார்ட்டெல்லாம் நம்ம பேசக்கூடாது, யார் யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பாருங்க, எந்த காரியம் நம்ம நேரத்தை வீணாக்குது. சுய ஒழுக்கம் இல்லாதவங்க படிப்பில் ஜெயிக்க முடியாது, சுய ஒழுக்கம் இல்லாதவங்க பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது, சுய ஒழுக்கம் இல்லாதவங்க ஊழியத்தில் ஜெயிக்க முடியாது, சுய ஒழுக்கம் இல்லாதவங்க குடும்பத்தை வெற்றியாக நடத்த முடியாது. ஒரு பழமொழி உண்டுல, டிசிப்ளின் மேக்ஸ் த நேஷன் கிரேட். தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஒழுக்கம் உயர்வை தரும். ஸோ தனி மனித ஒழுக்கத்துக்கான தீர்மானங்கள் தேவை. நீங்கள் அப்படி தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது பாருங்கள், 21 நாளில் ஒரு காரியம் நமக்கு அடாப்ட் ஆகிருதான். பாருங்கள், ஒரு நல்ல காரியம் எத்தனை நாளில் நமக்கு அடாப்ட் ஆகிருதான்? 21 நாள் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செஞ்சால் அது நமக்கு பழகிறோம். ஆரம்பத்தில் நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன செஞ்சிடும், நமக்கு பழகிறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு உபவாசம் ரொம்ப முக்கியம். வாரத்தில் எத்தனை நேரம் உபவாசம் இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? எல்லாமே அந்த சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ஒரு சார்ட் போட்டு பழகணும். அதுதான் பரிசுத்தத்துக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகரிக்கிறது. அடுத்து 6வது பாயிண்ட் வந்து குழுவாக இணைந்திருக்க வேண்டும். குழுவாக இணைந்திருக்க வேண்டும். எப்போதுமே மனிதன் அதிகமாய் தவறு செய்கிறது எங்கே தெரியுமா? தனிமையில். வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. எப்படி வஞ்சித்தது? ஆதாம் ஏவாள் இருக்கும்போது வஞ்சித்ததா, ஏவாள் மட்டும் தனியாக இருக்கும்போது வஞ்சித்ததா? இருக்கிறதே 2 பேர் தான். கையும் கோர்த்தே சுத்த வேண்டிதானே. இந்த அக்கா இந்த ஐயாவை போட்டு எங்கே போயிட்டா? அந்த விருட்சத்தை பார்க்க போனால் சர்ப்பம் வஞ்சித்து விட்டது. பாருங்கள், தனிமை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் கண்டு ஏவாளை கொடுத்தார். ஏன் கர்த்தர் நம்மளை குடும்பமாக இணைக்கிறார்னா, இது நம்ம பாவத்தை பாதியாக குறைச்சிருங்க. ஒரு நல்ல குடும்ப அமைப்பில் இருக்கிறவன் அவன் பெரும் பாவியாக என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அமெரிக்க தேசத்தில் ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு ரொம்ப கொடும் பாவியாக இருக்கிற ஒரு 10 பேர், புனிதர்களாக இருக்கிற ஒரு 10 பேர், அவங்க பேக்ரவுண்டை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த கொடும் பாவியாக இருக்கிறாங்கல்ல, இவங்க யாருக்குமே நல்ல குடும்ப பின்னணி கிடையாது. பாருங்க, நல்ல குடும்ப உறவு இல்லை. இந்த புனிதர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க இப்படி ஆனதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க பின்னணியில் நல்ல குடும்ப அமைப்பு என்ன செய்யுது இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் ஒரு நல்ல குடும்ப அமைப்பில் நல்ல குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்கிறது பாதியாக குறைக்கப்படுகிறது. நீங்கள் பரிசுத்தம் அடைகிறதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே தான் நிறைய ஆகுது. அதனால தான் நான் உறவுகளை பற்றியும் நான் நிறையா விஷயங்களை சொல்லி வச்சேன். ஏன் சாத்தான் குடும்பத்தை உடைக்கிறான்? இந்த 4 காளை மாடு இருந்துச்சுல, இந்த 4 காளை எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். அது எங்கேயாவது அங்கங்கே இருந்திருக்கும். ஆனால் 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை ஒரு சிங்கம் பார்த்து, இவ்வளோ கொழுவலுன்னு இருக்கே, நம்ம போய் அடித்து சாப்பிடுவோன்னு பக்கத்தில் வந்தால் 4 மாடும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த சிங்கத்தை ஓட விரட்டிடுச்சு. ரொம்ப கவலையோடு இருக்கும்போது ஒரு நரி வந்துச்சு. உடனே, என்ன சிங்கம், நீங்கள் காட்டுக்கு ராஜா, ஏன் இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? என்ன செய்ய, நான் காட்டுக்கு ராஜாவாக இருந்தால் நான் விரும்பின சாப்பாடை
சாப்பிட முடியலையே. எந்த விரும்பின சாப்பாடு? அது பாரு 4 கொழு கொழுன்னு மாடு, போங்க அடிச்சு சாப்பிடுங்க. எங்கே பக்கத்தில் போனால் 4 சேர்ந்து என்ன செய்யுது, முட்டுது, போக முடியல. உடனே வெயிட், ஐ வில் டூ அப்படின்னு சொல்லி போய் ஒரு மாட்டுக்கு காதை திறந்து, ஒன்றும் இல்லை, புரியுதா? என்ன புரிஞ்சுது? ஒன்றும் இல்லை, சொல்லு, ஒன்றும் இல்லை. அந்த மாடு பாவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுச்சு. பக்கத்தில் இருக்கிற மாடு கேட்டுச்சு, என்ன காதை திறந்து என்னமோ சொல்லிட்டு போகிறான்? ஒன்றும் இல்லை. என்னமோ சொல்லிட்டு போகிறான், பிற ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைப்பா. சண்டையாகி போச்சு, ஒன்று பிரிஞ்சுது. இதே மாதிரி 4 மாட்டையும் பிரித்து விட்டுச்சு. அப்புறம் சிங்கத்துக்கு என்ன ஆகிப்போச்சு? சவரியம் போச்சு. அதனால் இன்றைக்கி நிறையா குடும்பங்களை பிசாசு உடைக்கிறான். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குடும்பங்களுக்குள்ள, அந்த குடும்ப அமைப்புக்குள்ள, அந்த குடும்ப சிஸ்டத்துக்குள்ள. அப்போ இப்போ நம்ம சிஸ்டமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு தேவை அந்த சங்கிலி என்ன செய்யக்கூடாது, அறுபடக்கூடாது. அதுக்குள்ளே எவ்வளோ தியாகங்கள். அதில் தான் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஹோலினஸ் நிறையா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அப்பா சித்தப்பா 2 பேரும் குடும்பமாக எங்களுக்கு ஒரே அக்கௌண்ட்டு தான். எங்கள் சித்தப்பா தான் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் கூட எங்கள் சித்தப்பாட்ட இன்னைக்கு வரைக்குமே கணக்கு கேட்டது கிடையாது. அது ஒரு வேளை கோழைத்தனமாக கூட வெளியே ஊருக்குள்ளே தெரியலாம். ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்கணும்ல, போயா, புரியுதா? நான் கேட்குறேன்னால என்ன ஆகிப்போச்சு, எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு. நான் நம்புவேன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆமாம். அப்போ நம்ம இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், நம்ம கேட்கலனாலும் அவங்க கணக்கு கொடுக்கணும்ல. எல்லாம் 1000 பேசலாங்க, ஒன்றா இருக்குமாங்கிறது தான் மேட்ரு. ஆண்டவர் கிருபையில் வந்திருக்கு, உரசல்கள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்தேன். எதுவுமே திட்டமிட்டது கிடையாது, கர்த்தர் கொண்டு வந்தார். இங்கே இருக்கிறேன். உறவுகளுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்துலேயும் நான் முன்வைக்கிறது என்ன தெரியுமா, உறவுகளுக்காக எதையும் இழக்கலாம். எத்தனை கோடியனாலும் நான் இழப்பேன் உறவுகளுக்கு. ஏன்னா எது விளையாட பெற்றது? பிரிஞ்சு போகக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் நான் என்ன செய்வேன், இழப்பேன். அப்படி இன்னைக்கு அதனால நான் எதையும் அதாவது நான் உன்னை இழந்து உறவை உண்டாக்குறதுனால அதன் மூலமாக நான் திரும்ப பல நன்மைகளை என்ன செய்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் அதில் உள்ள ரகசியம். ஆமாம். அது மாதிரி ஊழியத்திலும் நான் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ பேர், நீங்கள் வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாயிருவீங்க தெரியுமாண்ணா. நீர் கொஞ்சம் புனிதமான வாயை மூடிக்கொண்டு போம் அப்படின்னு துரத்தி விட்டதுனால இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நானும் ஐ ஆம் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அங்கே கண்ட்ரோல் இருக்காது, அங்கே பாதுகாப்பு கிடையாது. பாவத்துக்கான வாய்ப்புகள் நிறைய என்ன செய்யுது, இருக்குதுங்க. ஆமாம். நம்ம ஐக்கியத்திலே கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஏன் வெளியே போனாங்கன்னா இதுதான், கேள்வி கேட்குறது பிடிக்கல அவங்களுக்கு. எவ்வளோ ஊழியம் செஞ்சீங்க, எவ்வளோ காணிக்க வந்துச்சு, எவ்வளோ ஆத்மாக்கள் ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, அப்படி கேட்டதை உங்களுக்கு பிடிக்கல, தனியாக போயிட்டாங்க. தனியாக போகும்போது என்ன ஆகுது, நோ அக்கௌண்டபிலிட்டி. நான் என்ன செஞ்சாலும் கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுல. நம்ம என்ன செய்ய போகிறோம், கேள்வி கேட்டே ஒன்றும் செய்யலை பாருங்க. ஸோ எல்லாத்துலேயும் எந்த நன்மை நமக்கு அதிகம் கிடைக்குதுன்னா அந்த பரிசுத்தமாகுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம தனிமை ரொம்ப மோசமானது, தனிமை. அதனால் கவனிங்க, நீங்கள் ஒரு வேளை ஏதோ
ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி இருந்தீங்கன்னா தனியாக இருக்காதீங்க, தனி ரூமில் இருக்காதீங்க. தனி ரூம்னாலும் பூட்டாதீங்க, கதவை லாக் பண்ணாதீங்க. எப்பயும் யாருனாலும் திறந்துட்டு உள்ளே வர்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சை வச்சுருங்க. அதெல்லாமே உங்கள் பரிசுத்தத்துக்கான உத்தரவாதத்தை கொடுக்கும். ஃபோனுக்கு லாக் போடாதீங்க, புரியுதா? ஆமாம், எத்தனை லாக்கு, பயோமெட்ரிக் லாக்கு, இப்படி லாக்கு, நம்பரு, பாஸ்வேர்டு அத்தனையும் போட்டுறது. போதா குறைக்கு ரப்பர் இது செல்லோ டேப்பை வச்சு என்ன செஞ்சிடுறீங்க, சுற்றி வச்சு ஒளிச்சு வைக்கிறது. பாருங்க, இது எல்லாமே என்னுடைய பாவத்துக்கான வாய்ப்புகள் என்ன செய்யுது. எங்க நீங்கள் பாஸ்வேர்டுன்னு போட்டு வைக்கலாம், ஏன்னா ஒருவேளை ஏதோ மிஸ் ஆச்சுனாலும் அதில் உள்ள நமக்கு நிறைய இப்போ பேங்கிங் ஆப்ஸ்லாம் இருக்குது, அதனால் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்கா ஒரு பாஸ்வேர்டு போட்டு வைக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். எங்கே அப்படி இருக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, நீங்களாம் இப்போ பரிசுத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மைதான், ஆமாம். ஸோ அதனால் இதெல்லாம் பரிசுத்தத்துக்கான வாய்ப்புகளை என்ன செய்யுது, அதிகப்படுத்து. தனிமை இருக்கவே கூடாது, சேர்ந்து இருக்கணும். பாருங்கள், ரத்த தான முகாம் நடத்தணும் எல்லாரும் சேர்ந்து. பாருங்கள், அந்த மாதிரி எல்லாரும் கூட்டாக செய்யும்போது நம்மளே நம்ம புனிதர்களாக ஃபீல் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கு தெரியுமா? அப்படி ஒருத்தர் வந்தார், மணிவேல்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ரிட்டையர்டு டீச்சராக. ஆமாம், 24/7 அவர் தன்னை வந்து இந்த மாதிரியான சேவையில் என்கேஜ் பண்ணிக்கிறார், மக்களோட கனெக்ஷன்லேயே இருக்கிறாரு. பாருங்கள், ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷன் தான், ஆனால் அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எந்நேரமும் மக்களோட கனெக்டாக இருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப பெரிய சாபமே என்னென்னா, இந்த செல்ஃபோன் மனுஷனை விட்டு என்ன செஞ்சிருது, நம்மளை பிரிச்சு நம்மளை தனியாக கொண்டு போய் ஒரு முக்கில் உட்கார வச்சு பாருங்க, அங்கே தான் தப்பு நடக்குது. ஸோ அதனால் கீப் கனெக்டட் வித் த பீப்புள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மக்களோட கனெக்டாக இருங்க, அது உங்களை பரிசுத்தமாக்கும். 7வது, தெய்வீக தொடுதல். சில பாவ பழக்க வழக்கங்களை நம்ம விட முடியாத ஒரு சூழல். எவ்வளோதான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்தாலும் சில காரியங்கள் நமக்கு திடீர்னு அப்படி வந்துடும். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. ஏசாயா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு போகிறாரு, ஜெபம் பண்ண. ஒரு தரிசனம் பார்க்குறாரு, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாருன்னு, தேவதூதரெல்லாம் ஆராதிக்கிறத கேட்குறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு உணர்வு வருது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்படின்னா அடிக்கடி கெட்ட வார்த்தை பேச மாட்டார், அக்கேஷனலாக கெட்ட வார்த்தை அப்படி வந்துடும் அப்படி. ஆனால் இவர் யாரு? தீர்க்கதரிசி. ஆனால் இவருக்கு அந்த பரிசுத்த சமூகத்தில் போன உடனே ஒரு உணர்வு உண்டாகுது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். உடனே ஒரு தூதன் குரட்டால் அக்கினி எட்டு வந்து நாக்கில் என்ன செஞ்சாராம், வச்சார். பாருங்க, இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி தான், புரியுதா? ஒரு தொடுதல் வந்தது, மனம் திரும்புதல் வந்தது. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்க, இந்த கன்வென்ஷன் வரப்போகுது, உபவாச ஜெபம், உங்களுக்கு ஒரு தொடுதலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டவரே என்னைய தொடுங்க, என் வாழ்க்கையில் இந்த பழக்கம் மாறணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தொடுவார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு தொடுதல். என் வாழ்க்கையில் எத்தனையோ பாவ சோதனைகளை நான் அப்படி ஜெயிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவோ ஸ்கெட்ச் போட்டு நான் பரிசுத்தமாக இருக்கணும்னாலும் என்னால் முடியலை. அப்போ என்னை தொடுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் ஆண்டவர் தொடுவார் உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த சிந்தனை கூட வராத அளவுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்தமாகுதல் என்ன செய்யும், உண்டாகும். ஆமாம், இட் இஸ் ட்ரூ. சகை பாருங்க, எவ்வளோ பெரிய பாவி, இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய மனமாற்றம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தொடுதல் இருக்கு பாருங்களேன். 18 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் பெற்றாள் அப்படின்ன உடனே லேலியா அப்படிங்கிறோம்ல. ஏன் சுகத்துக்கு மட்டும்தான் அவரை தொடணுமா? பரிசுத்தத்துக்கு தொடக்கூடாதா? புரியுதா? பாஸ்டர், திடீர்னு கோவம் வந்துடுது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தொடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வராது? வராது பாஸ்டர், எனக்கு அசிங்கமாக யோசனை வருது பாஸ்டர். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தொடுவார். பாருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட சிந்தனையே இருக்காது. பாஸ்டர், என்னால் மன்னிக்க முடியலை, பயங்கர கசப்பு, எனக்கு வெறுப்பு. தொடுவார் கர்த்தர். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே என்ன செய்யாது, இருக்காது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விடுதலை எதிர்பார்க்குறீங்க?
ஆண்டோடைய தொடுதல்ல இருக்குது. கடைசியா எதிர்ப்பின் மூலம் பரிசுத்தம். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. சில விஷயங்களை நீங்கள் எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்கும். எதிர்த்து போராடணும். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம போராட வேண்டியிருக்கு. குறிப்பாக பாவத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும்? போராடணும். நோ சொல்றதுக்கு நீங்கள், எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் தீவிரிக்கவில்லையே. ஆமாம், போராடணும். நோ சொல்றதுக்கு. இயேசுவை சாத்தான் சோதித்தான். 40 நாள் சாப்பிடாம இருக்காரு, பசிக்கலை. இப்போ திடீர்னு பசி வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இயல்பு, இயற்கை. அப்போ என்ன செய்யணும்? பசி வந்தா வீட்டுக்கு போய் தோசை சுட்டு சாப்பிடணும். இவன் போகிற வழியிலேயே இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். பார்த்தீங்களா? ஷார்ட்கட். we should not have shortcut. புரியுதா? ஆமாம். இயேசு அப்பாலே போ சாத்தானே, அவர் எதிர்த்து நின்றார். எதிர்த்து நிற்கணும். ஒரு 24-25 வயசு வரும்போது நாங்களே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்வோம்? கல்யாணம். அதுக்கு இடையில நீ என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் ஹோல்டு பண்ணி வை. திரும்ப போய் பார்த்துக்கிட்டு இருக்காத இருக்கா இல்லையான்னு. உனக்கு வயசு வரும்போது சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு அன்னைக்கு பார்த்தேன் பாஸ்டர், இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரில, வேணா தேடி பார்ப்போம் வாங்கன்னு சொல்லு, நான் வாரேன். அந்த பெண் அங்கே இருந்தால் நான் உனக்காக பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், அது உனக்கு தேவ சித்தம்னு வச்சுக்கிடுவோம், நல்லா இருப்ப. அதோட புரியுதா? இந்த பிள்ளை இப்போ விட்டா வேற எவனா தூக்கிட்டு போயிடுவான்டா அப்படிங்கிறதுக்காக நீ கனெக்ஷனை போட்டு வச்சான்னு வச்சுக்கோவேன், பீஸ் போயிடும். ஃபியூஸும் போயிடும், பீஸும் போயிடும். ஷார்ட்கட்டில் போகவே கூடாது. அதே மாதிரி தான் சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனைவி தான். வேதமே சொல்லுது, உன் இளவயதின் மனைவியோட ஏன் அப்படி வசனம் சொல்லுது? இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திருன்னு. இப்போ இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திருன்னு யாருக்கு இந்த ஆலோசனை சொல்லியிருக்கணும்? 40-50 வயசுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு தான் நான் சொல்லுது, புரியுதா? ஏன்னா இளவயதின் மனைவியோட இளவயதில் இருக்கிற மகிழ்ச்சியாக தான் இருப்பான். 40-50 வயசுக்கு அப்புறம் போகும்போது நம்ம மனைவி என்ன ஆயிடுறா? கருப்படிக்கிறா, சுருக்கம் விழுது. அப்படி 80 வாட்ஸ் பல்பு அப்படி 20 என்ன செஞ்சிருது? பக்கத்தில் இருக்கிற வாலிய பிள்ளையெல்லாம் எப்படி தெரியுது? 1000 வாட்ஸ் பல்பா தெரியுது. சேட்டை பண்ண கூடாது. கர்த்தர் இருக்கிறாரு. உன் உடன்படிக்கையின் தோழிக்கு நீ துரோகம் பண்ணாதன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு வச்சது அவ்வளவுதான். புரியுதா? கர்த்தருக்குள்ள மன நிறைவாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதுதான் பரிசுத்தம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் பரிசுத்தம். தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஆமாம், ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிப்பட்ட ஷார்ட்கட்லாம் நமக்கு இருக்கவே கூடாதுங்க. தெய்வீகமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? 8 பாயிண்ட் பார்த்தோம். முதல்ல நம்ம தனிப்பட்ட பரிசுத்தத்தில் கவனமாக இருக்கணும். 2வது உறவுகளோடு இருக்கணும். 3வது எதெல்லாம் ஹோலினஸ் ஆக்டிவிட்டியோ அதில் என்கேஜாக இருக்கணும். எப்போ எங்கே கூட்டம் நடந்தாலும் ஓடி வரணும். அடுத்து 4வது கட்டுப்பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. 5வது நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும். நான் இப்படித்தான். ஸோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணிங்கனாலே நீங்கள் பரிசுத்தத்தில் வளருவீங்க. அடுத்து 6வது தனிமையாக இருக்க கூடாது. கீப் கனெக்ட் வித் பீப்புள், அதுவும் நல்ல பீப்புள். அதை நான் சொல்ல மறந்துட்டேன்ல, நல்ல மக்களோட தொடர்பில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமாம், பாவிகளோட நமக்கு தொடர்பே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து 7வது விட முடியாத சில பழக்க வழக்கங்களை தெய்வீக தொடுதல் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும்? விட முடியும். கடைசியா தவறான காரியங்களுக்கு என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். எதிர்த்து பரிசுத்தத்தை வளர்த்துக்கணும்.